morning. Today நம்ம வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா மாஸ்டர் டிகிரி இன் ஜெர்மனி. ஸோ நம்ம ஒரு மாஸ்டர் டிகிரி இன் ஜெர்மனி படிக்கணும். நம்ம நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும், ஒரு மாஸ்டர்ஸ் வந்து ஃபாரின்ல போய் பண்ணணும் அப்படி நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். நம்ம ஒரு நார்மல் மிடில் கிளாஸை வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம ஹை லெவலுக்கு போகணும், இந்த மாதிரி நிறைய ஆசை இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலர் டிகிரி முடித்த பிறகு நம்ம ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்க போகணும், நம்ம ஜெர்மனியை சூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நம்மளோட சிஜிபிஏ வந்து ஒரு 6.5க்கு மேலே நமக்கு சிஜிபிஏ நமக்கு இருக்கணும், சரிங்களா? தென் வந்து இதில் நம்ம ரெண்டு வழியில் நம்ம உள்ள படிக்க போகலாம். ஒன்று வந்து ஜெர்மன் மீடியம், இந்த மீடியம் வந்து நம்ம ஜெர்மன் லாங்குவேஜில் படிப்போம். இன்னொன்று வந்து இங்கிலீஷ் மீடியம். ஸோ நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் போகிறதா இருந்தால் IELTS எக்ஸாமில் நம்ம ஒரு 6.5 பேண்டு வாங்கினா நம்ம இங்கிலீஷ் மீடியத்தை படிக்க போகலாம். அதே மாதிரி நம்ம ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்க போகிறதா இருந்தால் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஜெர்மன் எம்பசி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் பேசிக் A1 அண்ட் A2 தெரிஞ்சிருந்தால் தான் நமக்கு வந்து விசா போக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் எந்த டியூஷன் ஃபீஸுமே நம்ம இல்லை, கம்ப்ளீட்டாகவே டியூஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான். நம்ம ஊரை போல் 5 லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரி கொடுத்து படிக்க வேண்டியதில்லை, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸ் இருந்தால் கூட ஒரு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் சின்ன செமஸ்டர் ஃபீஸ் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 4 செமஸ்டர் இருக்கும் உங்களுக்கு டோட்டலாக 2 இயர்ஸில். அதில் 3 செமஸ்டர் வந்து உங்களுக்கு எஜுகேஷன் இருக்கும், ஒரு 6 மாதம் வந்து இன்டர்ன்ஷிப், அதாவது கம்பெனியில் போயிட்டு நம்ம இன்டர்ன்ஷிப் பண்ணுவோம். இது முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு 18 மந்த்ஸ் வந்து ஜெர்மனில் ஸ்டே பண்ணுற விசா கொடுக்குறாங்க. அந்த ஸ்டே பண்ணும்போது நமக்கு ஒரு வேலை, எந்த வேலை நமக்கு செட் ஆகி வருதோ அந்த வேலை நமக்கு கிடைச்ச பிறகு இந்த ஸ்டே பேக் விசா கேன்சல் ஆகி ஒர்க் பெர்மிட்டாக மாறிடும். தென் உங்களை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணலாம், கான்ஃபரன்ஸ் போகலாம், செமினார்ஸ் அட்டன் பண்ணலாம், இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு ஒரு நிறைய நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் படிக்கும்போது. யூஎஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கூட படிப்பாங்க, நெதர்லாண்ட்ஸ் படிப்பாங்க, போலந்து படிப்பாங்க. ஸோ அவங்க கூடலாம் பழகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம செல்ஃபாகவே நம்ம டெவலப் ஆகிட்டு இருக்கோம். ப்ளஸ் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 80 ஹவர்ஸ் பார்ட் டைம் ஜாப் உங்களுக்கு கொடுக்குறாங்க. பார்ட் டைம் ஜாப்னு சொல்லும்போது நமக்கு நிறைய ஒர்க் இருக்குது. நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒர்க் பண்ண போகலாம், அதர்வைஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணலாம், மால்ஸில் ஒர்க் பண்ணலாம், மார்க்கெட்ஸில் ஒர்க் பண்ணுறது, எங்கேனாலும் ஒர்க் பண்ணலாம். அதோட ஒரு பேசிக் சேலரி நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அந்த கவர்மெண்ட் சேலரி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மாஸ்டர் டிகிரி வந்து நம்ம வந்து எப்பவுமே அங்கே வந்து வாண்டட் இருக்குது. ஆனால் பாப்புலேஷன் அங்கே வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ நம்மள மாதிரி குவாலிட்டியாக உள்ள பிள்ளைங்களை அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு நம்ம சிஜிபிஏ ரொம்ப நல்லா இருக்கணும், நம்ம வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கணும், இங்கிலீஷ் நல்லா இருக்கணும், நம்ம கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், டிசிப்ளின், இப்படி எல்லாமே இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு மாஸ்டர் டிகிரி ஜெர்மனில் படித்து நம்ம ஒரு பெரிய அளவு டெஃபினட்டாக வர முடியும்.